Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Shall you open our Bibles to the book of Revelation chapter 3? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்காக நாம் நம்முடைய வேதாகமத்தை திறப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். And unto the angel of the church in Sardis write, these things saith he that had the 7 spirits of God and the 7 stars, I know thy works, that thou hast a name, but thou livest and art dead. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. This was a message that was given to the church in Sardis, which was getting ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்காக தன்னை ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறதான சர்தை சபைக்கு கொடுக்கப்பட்டதான தேவ செய்தி இது. Even though it was given to the church in Sardis, அது சர்தை சபைக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டாலும், in the 6th verse we read, he that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Which means this is not only for the church in Sardis. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இது சர்தை சபையினருக்கு மாத்திரமல்ல, Every child of God who is getting ready for the coming of the Lord, it is written to them. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். We all have not only one ear, we all have 2 ears. நமக்கு 2 காதுகள் உண்டு, ஒரு காதல்ல. What is the meaning of let him that hath an ear, let him hear? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுவதின் அர்த்தம் என்ன? Those who are willing to accept it and receive it in the right spirit, let them do so. சரியான முறையிலே சரியான ஆவியிலே அதை ஏற்றிக்கொண்டு அதன்படி செய்பவர்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We want to be not only the hearers of the word of God, but doers also. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, நாம் அதன்படியே செய்பவர்களாகவும் காணப்பட வேண்டும். In these days, God has been speaking with us in very many ways. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட அநேக வழிமுறைகளிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Let every truth that is given to our life be fruitful and make us ready for the coming of the Lord. இந்த நாட்களிலே தேவன் நமக்கு தருகிறதான ஒவ்வொரு சத்தியங்களும் அவைகள் நம்மிலே நிறைவேற்றப்பட்டு நாம் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What was the message came to the church in Sardis? சர்தை சபைக்கு சொல்லப்பட்டதான தேவனுடைய செய்தி என்ன? Thou hast a name that thou livest and art dead. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். You have a name that you are living, but you are dead. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய் என்றாலுமோ நீ செத்தவனாக இருக்கிறாய். God expects that we must be living up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். We must be living up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்றபடி அதன்படியே நாம் ஜீவிக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If we have a name that we live, we must be living up to that mark. நாம் ஜீவனுள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்டால் அதனுடைய எல்லை வரைக்கும், அதனுடைய குறி வரைக்கும் நாம் இருந்தோம். We read about it in the book of Ephesians chapter 2 and verse 1. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். We were living
in sins and corruptions. நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். We were living in sins and wickedness. நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். Those days, in the sight of God, we were dead. அந்த நாட்களிலே தேவனுடைய பார்வையிலே நாம் மரித்தவர்களாக இருந்தோம். Oh, our soul was cut off from the life of God. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய ஜீவியத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவானது முற்றிலுமாக அறுப்புண்டு போயிருந்தது. We were far away from the eternal life of God. தேவனுடைய நித்திய ஜீவனிலிருந்து நாம் மிகவும் தொலை தூரத்தில் காணப்பட்டோம். In the sight of God, we were dead and we didn't have life at all. தேவனுடைய பார்வையிலே நாம் செத்தவர்களாக இருந்தோம். நமக்குள்ளே ஜீவன் என்பதே இல்லாமல் காணப்பட்டது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Thank God for our Jesus who came to this world and died on the cross of Calvary in order to give us eternal life. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக அவர்தாமே கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவன் தந்தார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். As a good shepherd, he died on the cross of Calvary and gave his life for us. ஒரு நல்ல மேய்ப்பனாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து அவர் நமக்காகவே அவருடைய ஜீவனை தந்தார். Through his death we received eternal life. அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். When we came to the foot of the cross of Calvary, கல்வாரி சிலுவையினுடைய அந்த அடிப்பகுதிக்கு நாம் வருகின்ற பொழுது, when we came to the presence of God with all our sins and corruptions, நம்முடைய எல்லா பாவங்களோடும் நம்முடைய எல்லா அக்கிரமங்களோடும் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் கடந்து வருகின்ற போது, when we admit our sinful state and confess them all in the presence of God, நம்முடைய பாவ நிரவரங்களை நாம் அப்படியே ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் அப்படியே அறிக்கை செய்கின்ற போது, the Lord forgave our sins and he quickened our soul with his eternal life. தேவன் தாமே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவருடைய நித்திய ஜீவனாலே நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிர்ப்பித்தார். Thereby we became his sons and daughters and God became our father. அதன் மூலமாக நாம் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாக மாறினோம். அவர் நம்முடைய பிதாவாக அவர் மாறினார். Or we call this experience as salvation. இதை இந்த அனுபவங்களை தான் நாம் ரட்சிப்பின் அனுபவம் என்று ரட்சிப்பிலே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And again we obeyed the word of God and took waters of baptism. மறுபடியுமாக நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். And God in his fulfillment of the promise of God filled us with the baptism of the Holy Spirit. தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொருட்டாக அவர் நம்மை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். And thereby we received life and abundance of life. அதன் மூலமாக ஜீவனையும் ஜீவனின் பரிபூரணத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In the presence of God we received the life and abundance of life by the baptism of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவனையும் ஜீவனின் பரிபூரணத்தையும் நாம் ஏராளமாக பெற்றுக்கொண்டோம். And it is the desire of God that we should grow in this life and reign in this life. இந்த ஜீவியத்திலே நாம் வளர்ந்து இந்த ஜீவியத்திலே நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவன் நம்மிலே வைத்திருக்கிறதான எதிர்பார்ப்பு. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. As we live this Christian life, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் செய்கின்ற போது we have to face various trials and temptations when we go through this path. இந்த பாதையின் ஊடாக நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது அநேக சோதனைகள் பாடுகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். However, God expects that we must be living up to the name which God has given us. என்றாலும் தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்றபடி அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். Then only our life will become a testimony to others who are not in the fold of the Lord. தேவனுடைய மந்தைக்கு உட்படாத மற்றவர்களுக்கு அப்பொழுது மாத்திரமே நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக காணப்பட முடியும். Then only our living testimonies will be able to
draw others to the presence of God. அப்பொழுது மாத்திரமே நம்முடைய ஜீவனுள்ள சாட்சியானது மற்றவர்களை கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு இழுக்கக்கூடியதாக அது காணப்படும். The little light the Lord has put in us must reflect the character of the Lord to others. தேவன் நம்முடைய ஜீவியத்திலே வைத்ததான அந்த சிறிய ஒளியானது தேவனுடைய அந்த குணாதிசயங்களை நமக்குள்ளே இருந்து அது பிரதிபலிப்பதாக காணப்பட வேண்டும். Thereby God's purpose concerning our life in this world will be fulfilled. அப்பொழுது மாத்திரமே நம்முடைய ஜீவியத்தில் தேவன் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அவைகள் எல்லாம் அதன் மூலமாக நிறைவேற்றப்படும். God has called us that we may live for His glory. அவருடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கும்படியே தேவன் நம்மை அழைத்தார். And thereby our life becomes fruitful in the presence of God. அதன் நிமித்தமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய ஜீவியமானது கனி கொடுக்கிற ஜீவியமாக காணப்படும். God has got a plan and purpose concerning every individual who comes to His presence. அவருடைய சன்னிதானத்திற்கு வருகிறதான ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை குறித்தும் தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. Our life in this world is not to live a selfish life. நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஜீவியமானது ஏதோ ஒரு சுயநலமுள்ள வாழ்க்கையை ஜீவிப்பதற்காக அல்ல. Jesus said, "Ye have not chosen me, but I have chosen you and ordained you." நீங்கள் என்னை தெரிந்தெடுக்கவில்லை, நான் தான் உங்களை தெரிந்தெடுத்தேன், நானே உங்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். That you should go and bring forth fruit and your fruit should remain. நீங்கள் போய் கனி கொடுக்கிறவர்களாக இருங்கள், உங்கள் கனிகள் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We should give fruit for the glory of God. நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். That is why we need to live up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்றபடி நாம் ஜீவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். Here, what was the experience of Sardis church? இங்கு சர்தை சபையினுடைய அனுபவம் என்ன? They have a name that they were living, but they were dead. அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள் என்றாலுமோ அவர்கள் செத்தவர்களாக இருக்கின்றார்கள். They were having the name that they were living, but they were dead. அவர்கள் உயிருள்ளவர்கள் என்ற பெயர் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் செத்தவர்களாக காணப்படுகிறார்கள். Today, let's examine ourselves and see whether we are living up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்றபடியாக நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கின்றோமா இல்லையா என்பதை நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போமாக. When we go through the word of God, நாம் தேவனுடைய வசனத்தினூடாக செல்லுகின்ற போது we read about various experiences which could cause death in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணத்தை உண்டாக்குகிறதான அநேக ஏதுக்களை காரணிகளை நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. As we live in this world, இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கின்ற போது, as we face the natural problems of this world, இந்த உலகத்தினுடைய இயற்கையான பிரச்சனைகளை நாம் சந்திக்க முற்படுகின்ற போது, if we are not going to be careful with our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால், the devil can bring these experiences in our life in order to cause us to be dead in the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் செத்தவர்களாக இருக்கும்படியாக இத்தகைய காரணிகளை ஏதுக்களை பிசாசானவன் நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியும். And thereby God's purpose concerning our life will be spoiled. அதன் நிமித்தமாக தேவன் நம்முடைய ஜீவியத்திலே வைத்திருக்கிறதான அவருடைய நல்ல நோக்கமானது அது கெட்டு போய்விடும். This morning we would like to present before you 10 reasons by which we could be dead. இந்த காலை நேரத்திலே 10 காரணிகளை உங்களுக்கு முன்பாக நான் சமர்ப்பிக்கின்றேன். அந்த காரணிகளின் மூலமாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்து போய்விடுவோம். If we are not going to be cautious about these things in our life, இத்தகைய காரியங்களை குறித்து நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இராவிட்டால், the enemy can bring death into our life again. மறுபடியுமாக பிசாசானவன் நம்முடைய ஜீவியத்திலே அவன் மரணத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவான். 10 things I would like to present you before this morning. இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு முன்பாக 10 காரணிகளை நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. First of all, disobedience brings death in our life. முதலாவது கீழ்ப்படியாமை என்பது நம்முடைய ஜீவியத்தில் மரணத்தை உண்டு பண்ணும். Nature of disobedience
brings death in us. கீழ்ப்படியாமையின் அந்த சுவாபமானது நமக்குள்ளே மரணத்தை உண்டு பண்ணும். Secondly, இரண்டாவதாக, if we live after flesh, then it will bring death in us. நாம் மாம்சத்தின்படி ஜீவிப்போம் என்றால் அப்பொழுது அந்த ஜீவியமானது நமக்குள்ளே மரணத்தை உண்டாக்கும். Living after the flesh brings death in us. நாம் மாம்சத்தின்படி ஜீவிப்போம் என்றால் நமக்குள்ளே அது மரணத்தை ஏற்படுத்தும். Thirdly, மூன்றாவதாக, if we live in the pleasures of this world, that also will bring death in us. இந்த உலகத்தின் சிற்றின்பங்களிலே நாம் சிக்கி ஜீவிப்போம் என்றால் அதுவும் கூட நம்முடைய ஜீவியத்தில் மரணத்தை ஏற்படுத்தும். Living in the pleasures of this world will bring death in us. இந்த உலகத்தின் சிற்றின்பங்களிலே நாம் ஜீவிப்பதென்பது நமக்குள்ளே அது மரணத்தை ஏற்படுத்தும். Fourthly, நான்காவதாக, if we go after love of money, our spiritual life will be dead. பண ஆசையின் பிறகாலே நாம் செல்லுவோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அது மரணத்தை ஏற்படுத்தும். We should not be going after love of money. நாம் பண ஆசையுடையவர்களாக தெரியக்கூடாது. Fifthly, ஐந்தாவதாக, if we hate instruction in our life, it will bring death in us. நம்மிடத்திலே புத்திமதிகள் சொல்லப்படுகின்ற பொழுது அதை நாம் வெறுப்போம் என்றால் அதன் மூலமாக நமக்குள்ளே மரணம் சம்பவிக்கும். If we hate instruction, that will bring death in us. புத்திமதிகளை நாம் வெறுப்போம் என்றால் அதிநிமித்தமாக நமக்குள்ளே மரணம் சம்பவிக்கும். Sixthly, ஆறாவதாக, if we give room for discouragement in our life, it will eventually lead us to death. நம்முடைய ஜீவியத்தில் அதைரியத்திற்கு இடம் கொடுப்போம் என்றால் அதன் பிரதிபலனாக நமக்குள்ளே மரணம் சம்பவிக்கும். Discouragement will eventually lead our soul to death. அதைரியமானது நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்குள் கொண்டு போய் சேர்த்துவிடும். Seventhly, ஏழாவதாக, leaving the fellowship of the church will lead us to spiritual death. பரிசுத்தவான்களின் சபையின் ஐக்கியத்தை விட்டு விடுவதின் மூலமாக அது மரணத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். If we leave the fellowship of the church which God has given us, தேவன் நமக்கு தந்ததான சபையின் ஐக்கியத்தை நாம் விட்டு விடுவோம் என்றால் we will be led to spiritual death. நாம் ஆவிக்குரிய மரணத்திற்கு வழி நடத்தப்படுவோம். Eighthly, எட்டாவதாக, if we do not have works according to the faith which God has given us, we are dead. தேவன் நமக்கு தந்ததான அந்த விசுவாசத்தின் கிரியையானது நமக்குள்ளே காணப்படாவிட்டால் அது மரணத்திற்கு நம்மை வழி வகுக்கும். During the times of trial, our faith must operate and the works should be revealed. சோதனை கால கட்டங்களிலே விசுவாசமானது நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். விசுவாசத்தின் கிரியைகள் நமக்குள் காணப்பட வேண்டும். Then only we will be able to say we live up to the name which God has given us. அப்பொழுது மாத்திரமே தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நான் ஜீவிக்கின்றேன் என்று நம்மால் சொல்ல முடியும். Ninthly, ஒன்பதாவதாக, if we are taking part in the holy table unworthily, we will be spiritually dead. தகுதி இல்லாமல் பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம் என்றால் அது நமக்குள்ளே ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தும். Holy Communion service is a special ministry which God has instilled in the Church of God. தேவனுடைய சபையிலே பரிசுத்த பந்தி என்கிறதான அந்த ராபோஜனத்தை ஒரு விசேஷித்த ஊழியமாக தேவன் தாமே அதை நியமித்திருக்கிறார். We must take part in the holy table in the worthy manner. தகுதியுள்ள முறையிலே அந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And the last one, the 10th one. கடைசியாக அந்த 10வது, if we don't praise God for the blessings which God has bestowed upon our life, we are dead. தேவன் நம்மீது பொழிந்தருளின சகல ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக நாம் தேவனை ஸ்தோத்தரியாமல் இருந்தால் நமக்குள்ளே மரணம், ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கும். If we don't praise God, heart filled with gratitude, we are dead in the sight of God. நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய இருதயம் நிரம்பி நாம் தேவனை ஸ்தோத்தரிக்காவிட்டால் நாம் அவருடைய சன்னிதானத்திலே செத்தவர்களாக இருப்போம். This morning, as we are worshiping the Lord in His presence, கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த காலை நேரத்திலே அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டிருக்கின்றோமே, as we
hear the word of God in from the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது Let us examine ourselves and see whether we fall into any of these categories that he mentioned here. இப்பொழுது சொல்லப்பட்டதான இந்த ஏதாவது ஒரு பிரிவிலே நாம் விழுந்திருக்கிறோமா என்று நம்மை நாமே சற்று நிதானித்து பார்ப்போமாக. If it is so, let's admit our state and ask the Lord to help us to live according to the name which God has given us. அப்படி என்றால் நாம் நம்முடைய உண்மையான நிலவரத்தை அப்படியே ஒப்புக்கொண்டு நம்மை சீர்படுத்தும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் நம்மை முற்றிலுமாக சமர்ப்பிப்போமாக. One thing, none of us is perfect. ஒரு காரியம் என்னவென்றால் நம்மில் யாரும் பூரணர் அல்ல. We all are on the way to perfection. நாம் எல்லோரும் பூரணத்திற்கு போகின்றதான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். The Lord who started this good work in us, he wants to perfect it for his glory. நம்மிலே ஆரம்பித்ததான அந்த நல்ல வேலையை அவருடைய நாம மகிமைக்காக அவர் நம்மிலே பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். So he points out the failures and shortcomings of our lives. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான அந்த குற்றம் குறைகள் தோல்விகளை நாம் கண்டுபிடிப்போமாக. When the Lord reveals our shortcomings and failures, தேவன் தாமே நம்முடைய குற்றம் குறைகளை அவர் வெளிப்படுத்துகின்ற போது it is not to discourage us and to put us off in our spiritual life. நம்மை அதைரியப்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்தை அப்படியே அணைத்து போடுவதற்காக அல்ல. When our shortcomings and weaknesses are revealed, நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய குற்றங்கள் வெளிப்படுத்துகின்ற போது the devil will try to take advantages upon it in order to bring discouragement and take us away from the presence of God. நம்மை அதைரியப்படுத்தி கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு நம்மை வெளியே கொண்டு போவதற்காக பிசாசானவன் நம்மை அதைரியப்படுத்துவான். Hardening our heart against the word of God, he will try to take us away from God's presence. தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை அப்படியே தூரம் விலகி போகச் செய்வார். That is not the plan of God concerning our life. இது தேவனுடைய நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் அல்ல. On the day when Peter preached, பேதுரு பிரசங்கித்ததான அந்த நாளிலே the Bible says, those who received the word of God, those who got convicted by the word of God, 3,000 people took water baptism. தேவனுடைய வசனத்தை கேட்ட பொழுது தம்முடைய இருதயத்திலே அவர்கள் குத்துண்டவர்களாகி 3000 பேர் அன்றைய தினமே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதாகமமானது தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. The word of God pricked their heart and they received the word of God and repented for their sins. தேவ வசனத்தை கேட்ட பொழுது அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டார்கள், தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள், தேவனுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். They were saved, they were water baptized and blessed. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். But when Stephen was preaching, என்றாலும் ஸ்தேவான் பிரசங்கித்த போது the Bible says they also got pricked in their heart. அவர்களும் கூட தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று வேதம் விளம்புகிறது. But instead of repenting and turning towards God, அவர்கள் மனஸ்தாபப்பட்டு தேவனண்டை திரும்புவதற்கு பதிலாக they hardened their heart and stoned Stephen to death. தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். So the word of God can bring two kinds of reactions in our life. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஜீவியத்திலே இரண்டு விதமான கிரியை செய்கிறது. If we receive the word of God in the right spirit, சரியான ஆவியிலே தேவனுடைய வசனத்தை சரியான முறையிலே ஏற்றுக்கொள்வோம் என்றால், admitting our state and turning towards God when we receive the word of God, நாம் தேவனுடைய வசனத்தை பெறுகின்ற பொழுது சரியான முறையிலே தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால், surely a cleansing or sanctification or blessing will come upon us. நிச்சயமாகவே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு கழுவுதல், அதற்கு பின்பு ஒரு ஆசீர்வாதம் நம் மீது வந்து தங்கும். If we hardened our heart against the word of God, தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்துவோம் என்றால், we will not be able to receive the blessing which God has in store for us. தேவன் நமக்காக சேர்த்து வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இயலாத நிலைக்கு தள்ளப்படுவோம். This morning, let us receive the word of God in the right spirit and admit our state. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வசனத்தை சரியான முறையிலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய உண்மையான நிலவரத்தை அப்படியே ஒப்புக்கொள்வோமாக. Because we want to live up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The first reason that was mentioned
is disobedience. முதலாவது காரணம் என்னவென்றால் அது கீழ்ப்படியாமை. Disobedience bring death in our soul. கீழ்ப்படியாமையானது நம்முடைய ஆத்துமாவில் மரணத்தை உண்டு பண்ணுகிறது. As an example, we are able to see the first man, Adam. முதலாவது மனிதனாகிய ஆதாமிலே அதற்கான உதாரணத்தை நாம் காணுகின்றோம். The Lord told him, on the day that you eat the fruit of the forbidden tree, you will die. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கின்ற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று அவனை பார்த்து அவர் சொல்லி இருந்தார். The Lord clearly spoke to him, saying, you should not eat the fruit of this tree. தெளிவாக அவனை பார்த்து சொன்ன காரியம், நீ அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. And as he disobeyed the command of God and ate that fruit, அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறி அவன் அந்த கனியை புசித்த போது death entered into his soul. மரணம் அவனுடைய ஆத்துமாவிற்குள் பிரவேசித்தது. His soul was cut off from the life of God. தேவனுடைய ஜீவியத்திலிருந்து அவனுடைய ஆத்துமாவானது அறுப்புண்டு போயிற்று. Of course, he lived more than 900 years after that. அதற்கு பிறகு அவன் 900 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஜீவித்தான் என்பது உண்மைதான். In his body, he lived more than 900 years. அவனுடைய சரீரத்திலே 900 ஆண்டுகள் அவன் ஜீவித்தாலும், physically, he was alive more than 900 years. சரீர சம்பந்தமாக அவன் 900 ஆண்டுகள் ஜீவித்தாலும், spiritually, in his soul, he was dead. ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவனுடைய ஆத்துமா செத்து போயிற்று. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. It is the desire of God that we should obey whatever God speaks with us. தேவன் நம்மோடு என்னவெல்லாம் பேசுகிறாரோ அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. Surely that is the intention of our life also. நிச்சயமாக நம்முடைய ஜீவியத்தை குறித்தும் அவருடைய நோக்கம் இதுவே. In these days, God has been speaking with us in very many ways. இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட அநேக வழிமுறைகளிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். The obedience to the word of God brings the blessings of God upon us. நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதை அனுபவிக்கும் பொழுது அவைகள் நம்மீது அநேகமாயிரம் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுகிறது. The devil is the one who doesn't want us to obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்றுதான் பிசாசானவன் முயற்சிக்கிறான். Yes, his plan is to spoil God's purpose in our life. நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய திட்டத்தை முறியடிப்பதற்காக, கெடுப்பதற்காகவே அவனுடைய திட்டம் நோக்கம். That is why we need to obey every word which God speaks with us. தேவன் நம்மோடு கூட என்னவெல்லாம் பேசுகின்றாரோ அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கவனமாக செவி கொடுத்து அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். In the book of Job, chapter 36, when we read, யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். book of Job, chapter 36 and verse 12, what do we find? யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள். But if they obey not, they shall perish by the sword, and they shall die without knowledge. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If you don't obey, we will perish. நாம் கீழ்ப்படியாமல் போனால் நாம் அழிந்து போவோம். If you don't obey the word of God, we will perish. நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் நாம் அழிந்து போவோம். If they obey not, they shall perish by the sword. அடங்கார்களே ஆகில் பட்டயத்திற்கு இரையாகி போவார்கள். And they shall die without knowledge. ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். But if you obey, what is a blessing mentioned there? நீங்க கீழ்ப்படிந்தால் அங்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது? In verse 11, 11வது வசனத்திலே, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். If they obey and serve him, they shall spend their days in prosperity and their years in pleasures. if they obey and serve him, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் they shall spend their days in prosperity and their years and pleasures. தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். Here we are able to see the blessing that we receive by obeying the word of God. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இங்கு காணுகின்றோம். When we obey, we are serving our God. நாம் கீழ்ப்படிகின்ற பொழுது நாம் அவரை The சேவிக்கின்றோம். life of obedience is like a service in the presence of God. கீழ்ப்படிதலின் ஜீவியமானது கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் அவரை சேவிக்கிற ஜீவியமாக காணப்படும். Our life should be
a service to the Lord upon this earth. நம்முடைய ஜீவியமானது இந்த பூமியிலே நாம் அவரை சேவிக்கிற சேவிப்பாகவே காணப்பட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Every child of God is expected to serve God through the nature of obedience. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கீழ்ப்படிதலின் குணாதிசயத்தின் மூலமாக அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். When we obey God, whatever God speaks with us, we are serving our God in our body. நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது தேவன் நம்முடைய ஜீவியத்தில் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ நம்முடைய சரீரத்தில் அவைகளெல்லாம் நாம் வைத்து அவரை சேவிக்கின்றோம். Once we were serving the devil, obeying his commandments, ஒரு காலத்திலே நாம் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவித்துக் கொண்டு வந்தோம். living in sins and corruptions and obeying whatever he commanded, thereby we were serving the devil. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் உழைஞ்சு கொண்டு அவன் என்னவெல்லாம் நம்மை பார்த்து கட்டளையிட்டானோ அவைகளெல்லாம் செய்து கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிந்துள்ளவர்களாக இருந்தோம். Now we have surrendered the members of our body to be the servants of righteousness and holiness. இப்பொழுது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து நாம் இப்பொழுது ஜீவிக்கின்றோம். In the book of Romans chapter 6, when we read, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, there St. Paul says that our members are servants to righteousness and holiness. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நீதிக்கென்றும் பரிசுத்தத்திற்கென்றும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். In Romans chapter 6 and verse 19, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். I speak after the manner of men because of the infirmity of your flesh. For as ye have yielded your members servants to uncleanness and to iniquity, even so now yield your members servants to righteousness and to holiness. praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Yield your members unto servants to righteousness and to holiness. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். So as we obey God's voice in our life, we serve him with our members of the body. நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அவருக்கென்று அவரை சேவிக்க நாம் ஒப்புக்கொடுக்கின்றோம். That is why in the book of Job chapter 36 we read, ஆகவே தான் யோபின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்திலே நாம் இப்பொழுது வாசித்தோம், if they obey and serve him, they shall spend their days in prosperity and their years in pleasures. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We who live in this world for the glory of God, இந்த உலகத்திலே தேவனுடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கிறதான நாம், we must be obedient to whatever God speaks with us. தேவன் நம்மோடு கூட என்னவெல்லாம் பேசுகின்றாரோ அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Then we will be able to live up to the name which God has given us. அப்பொழுது மாத்திரமே தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க கூடியவர்களாக இருப்போம். The nature of obedience be seen in us. Shall we praise God for that? கீழ்ப்படிதலின் சுபாவமானது நமக்குள்ளே காணப்படும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. Praise the Lord. 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 The next nature that brings in our life is walking after the flesh, living after the flesh. அடுத்ததாக நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதான ஒரு சுபாவமானது நம்முடைய மாம்சத்தின்படி ஜீவித்தல். If we live after the flesh, then we shall die. நாம் மாம்சத்தின்படி ஜீவித்தால் நாம் மரிப்போம். In the book of Romans chapter 8, when we read, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, Romans chapter 8 and verse 13, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். For if ye live after the flesh, ye shall die. But if ye through the Spirit do mortify the deeds of the body, ye shall live. praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If we live after the flesh, then ye shall die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். God has baptized us in the Holy Spirit.
God has baptized us in the Holy Spirit, கர்த்தர் தாமே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். not to live after the flesh, but to live after the Spirit. மாம்சத்தின்படி ஜீவிப்பதற்காக அல்ல, ஆவியின்படி ஜீவிப்பதற்காகவே. What is the meaning of living after the flesh? மாம்சத்தின்படி ஜீவிப்பது என்றால் அர்த்தம் என்ன? Revealing all our unsanctified natures and living in this world. இந்த உலகத்திலே நம்முடைய சுத்திகரிக்கப்படாத ஜீவியத்திலே ஜீவித்து அதை வெளிப்படுத்துவது. God baptized us in the Holy Ghost, கர்த்தர் நம்மை பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே அபிஷேகித்தார், that we may sanctify our life and live a life which is free from unsanctified natures. நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்து சுத்திகரிக்கப்படாத ஜீவியத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளும்படியாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If we continue to reveal our unsanctified natures, நம்முடைய சுத்திகரிக்கப்படாத சுவாபங்களை நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்றால், we are living after the flesh, not in the spirit. நாம் மாம்சத்தின்படி தான் பிழைக்கிறோமே ஒழிய ஆவியின்படி ஜீவிக்கிறதில்லை. If you continue in that state, we will spiritually die. நாம் இந்த ஜீவியத்திலே தொடர்ச்சியாக காணப்படுவோம் என்றால் நம்முடைய ஆத்துமாவிலே நாம் மரித்து போவோம். As we pass by years and experiences in our spiritual journey, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் அநேக ஆண்டுகள் கடந்து வருகிறதான இந்த காலகட்டத்தில், we must see that the Holy Ghost is mortifying the deeds of the body or the unsanctified natures of our life. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான மாம்சீகமான காரியங்களையும் அழித்து ஆவியினாலே நம்மை பிழைக்கச் செய்ய வேண்டும். We are living in this time of grace. நாம் கிருபையின் காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். By the grace of God, we are able to live a life which is walking in the spirit, not in the flesh. ஆவியின்படி நடக்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க தேவன் தாமே இந்த கிருபையின் காலத்திலே அவருடைய அளவில்லாத கிருபையை நம்மீது பொழிந்தருளுகிறார். Holy Ghost is the one who sanctifies us. பரிசுத்த ஆவியானவர் தாம் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். As we yield ourselves, he will be able to do his work in our life. நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் தம்முடைய கிரியைகளை நமக்குள்ளாக அவர் நடப்பிப்பார். Today, when we look at ourselves, we can see how wonderfully the Lord has transformed us and brought us to this extent. இன்றைக்கு நாம் நம்மையே திரும்பி பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமாக தேவன் நம்முடைய ஜீவியத்தை மறுரூபமாக்கி இருக்கிறார் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். Once we were living in sins and corruptions. ஒரு காலத்திலே நாம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் உழன்று கொண்டு வந்தோம். Today, when we look at ourselves, we can see how wonderfully the Lord transformed our life. இன்றைக்கு நாம் நம்முடைய ஜீவியத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜீவியத்தை அவர் எவ்வளவு அற்புதமாக மறுரூபமாக்கி இருக்கிறார் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். We are no more sinners, but we are saints in the presence of God. நாம் இனிமேல் பாவிகள் அல்ல, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பரிசுத்தவான்களாக இருக்கின்றோம். How did this change come in our life? இந்த மாற்றமானது நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக எவ்வாறு வந்தது? Because we surrendered ourselves and obeyed the Spirit of God. நாம் நம்மை முற்றிலுமாக அவருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மை கீழ்ப்படித்தினதனாலே. To what extent we yield ourselves, to that extent the Spirit of God will be able to help us to walk in the Spirit. நாம் எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். When we read about the Daniel of the Old Testament time, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதான தானியேலை குறித்து நாம் வாசிக்கின்ற போது, from experience he proved that he was not walking in the flesh. அவன் மாம்சத்தின்படி நடவாத மனுஷன் என்பதை தன்னுடைய அனுபவங்களின் மூடாக அவன் விளக்கக்கூடியவனாக இருந்தார். In the book of Daniel chapter 2, when we read, தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது, Daniel chapter 2 and verse 11, தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்கிறார்கள். And it is a rare thing that the king requireth, and there is none other that can show it before the king, except the gods whose dwelling is not with flesh. there is none another that can show it before king except the gods who dwelling is not in with flesh. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The magicians and the astrologers and all the people of that time, they couldn't reveal the dream and the interpretation of the king.
அந்த காலகட்டத்திலே வாழ்ந்ததான அந்த மந்திரவாதிகளும் ஜோசியர்களுமோ ராஜாவினுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அவர்களால் விடுவிக்க கூடாமல் இருந்தது. This is what they say. இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். Only the gods whose dwelling is not with the flesh can reveal your dream and interpretation. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்று ராஜாவை பார்த்து அவருடைய சொப்பனத்தை அர்த்தத்தை எங்களால் விடுவிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். Daniel was there to tell the king about the dream and his interpretation. என்றாலும் தானியேலோ ராஜாவினுடைய சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அவனுக்கு விளங்க பண்ணக்கூடியவனாக இருக்கின்றான். Oh, he was not living according to the flesh. அவன் மாம்சத்தின்படி ஜீவிக்காத ஒரு மனுஷனாக அவன் அன்று காணப்பட்டான். That's why he refused to eat the king's meat and the wine that he was drinking. ஆகவே தான் ராஜா புசிக்கிறதான அந்த திராட்சை ரசத்தினாலும் அவருடைய போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படாமல் காத்துக்கொண்டார். He proved that he was living for holiness that was revealed unto him. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான அந்த பரிசுத்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக அவன் ஜீவிப்பவன் என்று தன்னை அவன் வெளிப்படுத்தினார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God has filled us with the baptism of the Holy Spirit that we may not walk after the flesh but we may walk in the spirit. மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி நடக்கும்படியாகவே தேவன் நம்மை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர் நம்மை நிரப்பி இருக்கின்றார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let us mortify the deeds of the body through the spirit and live up to the name which God has given us. நாம் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து அதன் மூலமாக தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிப்போமாக. Thereby we will be able to know the secret things of God. அதன் மூலமாக தேவனுடைய ரகசியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். We can understand the mysteries of God. தேவனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So yielding ourselves for the Holy Ghost to sanctify our unsanctified areas, we will be able to live up to the name which God has given us. பரிசுத்தமாக்கப்படாத சுவாபங்களை சுத்திகரிக்கும்படியாக நாம் நம்மை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்படைக்கும் பொழுது நாம் அதிலே இருந்து விடுபடுவோம், நாம் சுத்திகரிக்கப்படுவோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The third thing that we read in the word of God, living in the pleasures bring death in our soul. மூன்றாவதாக சிற்றின்பங்களிலே ஜீவிப்பது என்பது நம்முடைய ஆத்துமாவில் மரணத்தை வருவிக்க கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மூன்றாவதாக கண்டோம். In 1 Timothy chapter 5 when we read, முதலாம் தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால் 1 Timothy chapter 5 and verse 6. முதலாம் தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். But she that liveth in pleasure is dead while she liveth. She that liveth in pleasure is dead while she lives. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God has called us not to live in the pleasures of this world. இந்த உலகத்தின் சுகபோகத்திலே நாம் ஜீவிக்க கூடாது என்று தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். If we are living in the pleasures of this world, then we are dead in the sight of God. நாம் இந்த உலகத்தின் சுகபோக ஜீவியத்திலே நாம் ஜீவிப்போம் என்றால் தேவனுடைய பார்வையிலே நாம் செத்தவர்களாக இருப்போம். That was the past life that we were living before we met the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவியத்தில் நாம் சந்திப்பதற்கு முன்பாக நாம் கடந்த காலத்திலே நாம் ஜீவித்ததான வாழ்க்கை அதுதான். In the book of Titus chapter 3 when we read, தீத்து 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். Titus chapter 3 and verse 3 it is written, தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, For we ourselves also were sometimes foolish, disobedient, deceived, serving diverse lusts and pleasures. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுமாக இருந்தோம். That was the past life. அதுதான் நம்முடைய கடந்த கால ஜீவியம். We were living in the pleasures of the past. நாம் கடந்த காலத்திலே சுகபோகமாக அந்த இன்பத்திலே ஜீவித்துக் கொண்டு வந்தோம். But today God has called us to live a sacrificial life. என்றாலும் இன்றைக்கோ தேவன் நம்மை ஒரு தியாகமுள்ள ஜீவியத்தை செய்யும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். We should not be living in the
pleasures of this world. இந்த உலகத்தின் சுகபோகத்திலே நாம் திளைத்திருக்க கூடாது. Moses, he didn't want to live in the pleasures of Egypt. மோசே அவன் எகிப்தினுடைய அந்த சுகபோகத்திலே அவன் ஜீவிக்க விரும்பவில்லை. That is why we read in the Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். Hebrews chapter 11 and verse 25 when we read. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். He chose to suffer affliction with the people of God than to enjoy pleasures of sin for a season. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டார். That was the choice of Moses. அதுதான் மோசேயினுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருந்தது. If he wanted, he could have continued in the pleasures of Egypt. அவன் வேண்டுமென்றால் எகிப்தினுடைய அந்த சந்தோஷங்களிலே அவன் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். But he chose to suffer affliction with the people of God. என்றாலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டார். Yes, beloved ones, there are so many afflictions and sufferings which God has ordained for us in this evil world. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாங்கான உலகிலே தேவன் நமக்கு अनेक பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்களை அவர் நியமித்திருக்கிறார். Only when we are willing to go through those afflictions, we can preserve our life from the pleasures of this world. இத்தகைய பாடுகள், கஷ்டங்களை மனப்பூர்வமாக நாம் சகித்து அதனூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதுதான் இந்த சுகபோகமான இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் முற்றிலும் விடுபடுகின்றோம். If you don't have the mind of suffering, we will go to enjoy the pleasures of this world. நமக்குள்ளே பாடுபடுகிற மனது சிந்தை இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களுக்கு நாம் சென்று விடுவோம். That is why every opportunity God gives us, we must yield ourselves to go through sufferings for the Lord. தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த பாடுகளின் பாதையின் ஊடாக நாம் செல்லும்படியாக மனப்பூர்வமாக நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். The more we surrender our body to suffer for the Lord, the more we can be free from the pleasures of this world. தேவனுக்காக நாம் எவ்வளவுக்கு அதிகமாக பாடுபட நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த உலகத்தின் சுகபோகங்களிலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்படுகின்றோம். This body has been given to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவே இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. When we go through the will of God, we have to go through so many sufferings. நாம் தேவனுடைய சித்தத்தினூடாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் பாடுகளின் பாதைகளின் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டும். This body has not been given to enjoy the pleasures of this world. இந்த உலகத்தின் சுகபோகங்களில் திளைத்திருப்பதற்காக இந்த சரீரமானது நமக்கு கொடுக்கப்படவில்லை. That is why we must yield ourselves to go through suffering so that we can be free from the pleasures of this world. இந்த உலகத்தின் சுகபோகங்களிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுதலையாக்கப்படும்படியாக பாடுகளின் பாதைகளுக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். We shouldn't be murmuring and complaining against the will of God when we have to suffer for Him. நாம் அவருக்கென்று பாடுபடுகின்ற பொழுது அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவோ தர்க்கிக்கவோ ஒருபோதும் கூடாது. We must live up to the name which God has given us by going through sufferings and afflictions in our body. நம்முடைய சரீரத்தில் பாடுகள், உபத்திரவங்களினூடாக கடந்து செல்வதின் மூலமாக அவர் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Anyone who remembers the next thing I mentioned? நான் சொன்னதான அடுத்த காரியத்தை யாராவது நினைவில் வைத்திருக்கிறீர்களா? Anyone? Love of money. பண ஆசை. In Acts of the Apostles chapter 5 when we read, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, Acts chapter 5 and verse 10, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால் வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக் கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். Then fell she down straightway at his feet and yielded up the ghost, and the young men came in and found her dead, and carrying her forth buried by her husband. it is mentioned about Sapphira in this place. இங்கு சபீராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Ananias and Sapphira, they sold their possession and brought to the Peter's feet. அனனியாவும் சபீராளும் தங்களுடைய காணி ஆட்சியை விற்று அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதங்களிலே கொண்டு வந்தார்கள். They brought the amount as if it was the whole amount.
அந்த தொகைதான் அந்த காணியாட்சியை விற்ற தொகை என்று சொல்லி அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே அதை வைத்தார்கள். But they kept back a little of the money for themselves. அவர்களுக்கென்று ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வைத்தார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Straight away, death came to Ananias and Sapphira. நேரடியாக மரணமானது அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் வந்தது. This is how many a time we face a spiritual death in our life also. இதுபோலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கின்றோம். Love of money brings a death in us. பண ஆசையானது நம்முடைய ஜீவியத்திற்குள் மரணத்தை கொண்டு வருகிறது. Love of wealth and riches of this world bring death in us. இந்த உலகத்தின் செல்வமும் ஐஸ்வர்யமும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு மரணத்தை உண்டு பண்ணுகிறது. God has given us all what we need to live in this world. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும்படியாக நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் தேவனே நமக்கு தந்தருளுகிறார். In 1 Timothy chapter 6 when we read, முதலாம் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது 1 Timothy chapter 6 and verse 6 it is written, முதலாம் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது, godliness with contentment is great gain. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். A great gain is godliness with contentment. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். God has filled us with the love of God that we can overcome the love of money. பண ஆசையை மேற்கொள்ளும்படியாக தேவ அன்பை அவர் நமக்குள்ளே ஊற்றி இருக்கின்றார். In the chapter 6 the 10th verse it is written, 10வது வசனத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது, the love of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிறது. Not one or two evil. அது ஒன்று இரண்டு தீமைகள் அல்ல. The love of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிறது. Yes, beloved ones, we must be satisfied with what God has given us. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்ததான அந்த காரியங்களிலே நாம் திருப்தி பட வேண்டும். If it is so, we will be able to overcome the love of money and the love of riches and wealth in this world. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிற பண ஆசை, செல்வ ஆசை, ஐஸ்வர்யத்தின் ஆசை இவைகளை எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். Love of money is a weapon which the devil uses against the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசானவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பண ஆசை. Even the disciple of Jesus, Judas, he was defeated by love of money. இயேசுவினுடைய சீடர்களுள் ஒன்றானவனான யூதாஸ் காரியோத்து அவன் பண ஆசையினாலே அவன் தோற்கடிக்கப்பட்டான். His problem was love of money. அவனுடைய பிரச்சனையே பண ஆசைதான். I think that could be the reason Jesus handed over the money back to him and made him as the treasurer of the committee. ஆகவே தான் நான் நினைக்கின்றேன், அவனுடைய பண ஆசையை அறிந்தவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பணப்பையை அவனுடையத்திலே தந்துவிட்டு அவனை ஒரு பொக்கிஷதாரராக அந்த கமிட்டியிலே அவனை நியமித்து விட்டார். Perhaps Jesus would have thought, at least by counting all the notes and coins, let him overcome the love of money. அவர் இப்படி நினைத்திருப்பார், அவன் இந்த காசுகளை அந்த பண நோட்டுகளை எல்லாம் எண்ணுவதின் மூலமாக அவனுடைய பண ஆசையிலிருந்து அவன் மேற்கொண்டு விடுவான் என்று நினைத்திருப்பார். By counting and counting and counting all the offering, all the money that Jesus was getting, all the notes and coins, let him overcome the love of money. இயேசு கிறிஸ்துவினே கொடுக்கப்பட்டதான காணிக்கைகள், அந்த தசமபாகங்கள், அந்த பணங்களை, அந்த நோட்டுகளை, அந்த சில்லறைகளை எல்லாம் அவன் தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டிருப்பதின் மூலமாக அவனுடைய பண ஆசையிலிருந்து அவன் நிச்சயமாக மேற்கொண்டு விடுவான் என்றுதான் நினைத்தார். Even with all the money he had, he decided to sell Jesus for 30 pieces of silver. அவனுக்கு ஏராளமாக பணம் அவனுடைய கையிலே இருந்தாலும் கூட இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்கும்படியாக அவன் தீர்மானித்தார். Love of money destroys so many children of God. பண ஆசையானது அநேக தேவனுடைய பிள்ளைகளை அழித்து விட்டது. Beloved ones, we shouldn't be going after love of money and bringing death in our soul.
பிரியமானவர்களே, நாம் பண ஆசையினாலே நிரம்பி அதன் மூலமாக நம்முடைய ஆத்துமாவிலே மரணத்தை நாம் வருவித்துக் கொள்ளாமல் இருப்போமாக. We must be satisfied with the goodness and blessings which God has given us. தேவன் நம்முடைய ஜீவியத்திலே தந்ததான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து அதிலே நாம் திருப்தி படுவோமாக. If it is so, our life will be a testimony to others in this world. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நம்முடைய ஜீவியமானது ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக அது காணப்படும். Let us live up to the name by forsaking love of money. பண ஆசையை வெறுப்பதின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிப்போமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The fifth thing I mentioned, hating instruction brings death in us. நமக்கு தருகிறதான அந்த போதனையை வெறுத்தல் அது நமக்குள்ளே மரணத்தை உண்டு பண்ணுகிறது என்று நான் ஆறாவதாக சொன்னேன். Book of Proverbs chapter 15 when we read. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது Proverbs chapter 15 and verse 10. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். Correction is grievous unto him that forsaketh the way, and he that hateth reproof shall die. He that hateth reproof shall die. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். Correction is grievous unto him that forsakes the way. அவ்வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். We should not forsake the way which the Lord has revealed unto us. தேவன் நமக்கு தருகிறதான புத்திமதிகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. He that hateth reproof shall die. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். God reproves us in various ways. தேவன் நம்மை அநேக வழிமுறைகளிலே அவர் கடிந்து கொள்ளுகிறார். We should not hate when God reproves us. தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் அதை ஒருபோதும் வெறுக்க கூடாது. We shouldn't hate servants of God when they reprove us. கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்மை கடிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் அதை ஒருபோதும் வெறுக்க கூடாது. We are living in a world where people don't like to be reproved or corrected. கடிந்து கொள்ளுதலை விரும்பாததான உலக ஜனங்கள் மத்தியிலே நாம் ஜீவித்துக் கொண்டு வருகின்றோம். Young people, they don't like to be corrected. இந்த உலக ஜனங்கள் பிழையானவர்கள் கடிந்து கொள்ளுதலை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். Especially young people, they want to do whatever they like. விசேஷமாக வாலிபர்கள் தாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் அவர்கள் செய்ய முற்படுவார்கள். They don't want to be corrected or reproved. அவர்கள் ஒருபோதும் கடிந்து கொள்வதையோ அல்லது அவர்கள் சீர்படுத்தப்படுவதையோ அவர்கள் விரும்புவதில்லை. They don't want anyone to instruct them. யாரும் அவர்களுக்கு போதனை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள். Dear youngsters, you shouldn't come to such a state. வாலிபர்கள் இத்தகையதான நிலவரத்திற்குள் கடந்து வரக்கூடாது. When we come to such a place, that means we bring death in our soul. இத்தகைய நிலவரத்திற்குள் நாம் கடந்து வருகின்ற பொழுது நம்முடைய ஆத்துமாவிலே நாமே மரணத்தை வருவித்துக் கொள்கின்றோம். The New Testament time, we read about a young man who died like that. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு வாலிபன் இவ்விதமாக மரித்து போனான் என்று நாம் The காணுகின்றோம். Gospel of St. Luke chapter 15 when we read. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புகின்ற போது Luke chapter 15 and verse 24. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். For this my son was dead and is alive again, he was lost and is found, and they began to be merry. This is the confession of the prodigal son's father. இது கெட்ட குமாரனுடைய தகப்பனுடைய அறிக்கையாக இருக்கிறது. What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? My son was dead, now he is alive. என் குமாரனாகிய இவன் மரித்தான், இப்பொழுதோ அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். He didn't want his father to instruct him. அவனுடைய தகப்பன் அவனுக்கு போதனை சொல்ல அவன் விரும்பவில்லை. He collected all his wealth and went to a far country. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவன் சாவதரித்துக் கொண்டு தொலை தூரத்திற்கு ஒரு தூரமான தேசத்திற்கு அவன் சென்று விட்டான். He lived as he liked. அவன் தான் விரும்பின வண்ணமாக ஜீவித்தான். That was the time he was dead in his soul. அந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய ஆத்துமாவில் அவன் மரித்து போனான். But when he returned to the father's house, he said, my son was dead, now he is alive. இப்பொழுது அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு வந்த பொழுது தகப்பன் அவனை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான். In the book of Proverbs chapter 5 when we read. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்புகின்ற போது Proverbs chapter 5 and verse 23. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும்,
தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். He shall die without instruction, and in the greatness of his folly he shall go astray. He shall die without instruction. துன்மார்க்கன் அவனுடைய பாவ கயிறுகளினாலே அவன் அழிந்து போவான். He shall die without instruction. அவன் புத்திமதிகள் இல்லாமல் அவன் அழிந்து போவான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Those who don't receive instruction in the right spirit, they will spiritually die. சரியான வழிமுறையிலே புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அழிந்து போவார்கள். That is why we must be willing to accept instructions in our life. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே நாம் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். In the book of Proverbs chapter 23, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், chapter 23 and verse 13, 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். Withhold not correction from the child, for if thou beatest him with the rod, he shall not die. correction will help us to come out of death. சீர்படுத்துதல் நம்மீது புத்தி சொல்லுதல் என்பது நாம் நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க கூடியதாக இருக்கிறது. When we are corrected, when we are chastised, we must be willing to accept them in the right spirit. நமக்கு புத்திமதிகள் சொல்லப்படுகின்ற பொழுது, நாம் சீர்திருத்தப்படுகின்ற பொழுது அதை சரியான வழிமுறையிலே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். If it is so, we will be able to live up to the name which God has given us. அப்படி என்றால் தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிப்போம். God corrects us in various ways. தேவன் நம்மை அநேக வழிமுறைகளிலே சீர்படுத்துகின்றார். He corrects us through the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவர் நம்மை சீர்படுத்துகின்றார். He corrects us through the word of God. தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவர் நம்மை He சீர்படுத்துகின்றார். corrects us through the servants of God. கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக அவர் நம்மை சீர்படுத்துகின்றார். If we are able to take the corrections in the right spirit, இத்தகைய சீர்படுத்துதலை சரியான ஆவியிலே நாம் அதை எடுத்துக்கொள்வோம் என்றால் we will be able to live up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க கூடியவர்களாக இருப்போம். The next thing that we read, நாம் வாசித்த அடுத்த காரியம் என்னவென்றால், if we give room for discouragement, we will be led to death. நாம் நம்முடைய ஜீவியத்தில் அதைரியத்திற்கு இடம் கொடுப்போம் என்றால் அது நம்மை மரணத்திற்கென்று வழி நடத்தும். As an example, we are able to see the life of Elijah, the man of the Old Testament type. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்ததான எலியா என்கிறதான அந்த மனுஷனுடைய ஜீவியத்தை அதற்கு நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 1 Kings chapter 19 முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் and verse 4, when we read 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, 1 Kings chapter 19 and verse 4. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. But he himself went a day's journey into the wilderness and came and sat down under a juniper tree, and he requested for himself that he might die, and said, It is enough now, O Lord, take away my life, for I am not better than my fathers. So many things will take place in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும். Here, when we read the life of Elijah in the 18th chapter, we are able to see the wonderful things that he performed in the name of the Lord. இங்கு முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எலியாவின் மூலமாக தேவன் செய்ததான அற்புதமான கிரியைகளை குறித்து நாம் காணுகின்றோம். Challenging the false prophet, கள்ள தீர்க்கதரிசிகளை சவால் விடுவது, bringing down fire from heaven, பரலோகத்திலிருந்து அக்னியை வருவிப்பது, proving God, the real God who he is. உண்மையான தேவன் யார் என்பதை நிரூபிப்பது. So many mighty things were done in the previous chapter. முந்தின அதிகாரத்திலே அநேக அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. But in chapter 19 he says, O Lord, it is enough. 19வது அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, take away my life. என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். He requested for himself that he might die. தான் சாக வேண்டும் என்று தேவனிடத்திலே அவன் வேண்டிக் கொள்கிறான். Because of the challenge that he faced from that woman called Jezebel, எசபேல் என்கிற அந்த ஸ்திரீயானவள் அவனை பார்த்து சவால் விட்டபோது, he thought that he was going to
be killed. அவன் கொல்லப்பட போகிறான் என்று அவன் நினைத்து விட்டான். That is why he was totally discouraged and he wanted to die. ஆகவே தான் அவன் முற்றிலுமாக அதைரியப்பட்டு தான் மரிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். Beloved ones, we should never give room for discouragement in our heart. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் நாம் ஒருபோதும் அதைரியத்திற்கு இடம் கொடுக்கலாகாது. If at all discouragement comes, we must get rid of it and encourage ourselves in the Lord. அதைரியம் ஒருவேளை நம்முடைய இருதயத்திற்குள் புகுந்து விடும் என்றால் நாம் நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு அந்த அதைரியத்தை விரட்டி விட வேண்டும். If we continue in that state, we will come to a place called death. நாம் இதே நிலவரத்திலே தொடர்ச்சியாக இருப்போம் என்றால் மரணம் என்கிறதான அந்த ஸ்தலத்திற்குள் நாம் வந்து விடுவோம். Here we find that he was sitting under the juniper tree. அவன் இப்பொழுது ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். God has called us to sit under the tree of life. அவன் ஜீவ விருட்சத்தின் கீழே அவன் அமர வேண்டும் என்று தான் தேவன் அவனை அழைத்தார். Yes, our calling is to be found under the tree of life. நம்முடைய அழைப்போ நாம் ஜீவ விருட்சத்தின் கீழே அமர வேண்டும் என்பதே. Life, tree of life is our Jesus. ஜீவ விருட்சம் என்பது நம்முடைய இயேசுவே. We should not go and sit under the juniper tree. நாம் சூரை செடியின் கீழே போய் வீற்றிருக்கலாகாது. Tree of discouragement. அது அதைரியம். Tree of death. அது மரணம். Tree of disobedience. அது கீழ்ப்படியாமை என்கிறதான அந்த மரம். Tree of curse. அது சாபம் என்கிறதான மரம். We are not to sit under the tree, juniper tree. நாம் சூரை செடியின் கீழே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. If we sit under the juniper tree, eventually death will enter in us. சூரை செடியின் கீழே நாம் வீற்றிருப்போம் என்றால் அதற்கு அடுத்தபடியாக மரணம் தான் நமக்கு சம்பவிக்கும். Dear child of God, you could be going through some kind of spiritual battle. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ சில வேளை ஆவிக்குரிய ரீதியிலே சில போராட்டங்களினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Don't be discouraged, don't give up. நீ ஒருபோதும் விட்டுவிடாதே, நீ அதைரியப்படாதே. God is not finished with you yet. தேவன் உன்னுடைய ஜீவியத்தை அப்படியே முடிப்பவர் அல்ல. No, there is a great way you have to go through. நீ செல்ல வேண்டியதான பாதையோ வெகு தொலைவு. The Lord will help you to reach the very end. அந்த முடிவு பரியந்தமும் நீ சென்று செல்ல தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவர். Don't be discouraged in your heart. உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக அதைரியப்படாதே. This morning Jesus is speaking with you. இந்த காலை நேரத்திலே இயேசு உன்னோடு பேசுகிறார். You are sitting under the tree of life. நீ ஜீவ விருட்சத்தின் கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். Yes, he is the shade of your head. அவர்தாமே உன்னுடைய தலைக்கு நிழலாக இருக்கின்றார். You can eat of the tree of life. நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. You can live up to the name if you are found under the tree of life. நீ ஜீவ விருட்சத்தின் கீழே காணப்படுவாய் என்றால் உனக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நீ ஜீவிப்பாய். God is able to feed you with varieties of fruit of life from himself. அவர் ஜீவ விருட்சத்தின் கனியினாலே அவர் உன்னை போஷிப்பார், உன்னை திருப்தியாக்குவார். You will be able to reach the goal which God has purposed for you. தேவன் உனக்கென்று நியமித்ததான அந்த லக்கை நீ போய் அடைய அவரே உனக்கு உதவி செய்வார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The next thing that we read from the word of God, தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் படித்ததான அடுத்த காரியம் என்னவென்றால், leaving the fellowship of the church will lead us to death in our soul. சபையினுடைய ஐக்கியத்தை நாம் விட்டுவிட்டால் அது நம்முடைய ஆத்துமாவிலே மரணத்தை பிறப்பிக்கும். As an example, we are able to see the man who was going down from Jerusalem to Jericho. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றதான ஒரு மனுஷனை நாம் முன்னுதாரணமாக காணலாம். Gospel of St. Luke chapter 10 when we read. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தால், Luke chapter 10 and verse 30. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். And Jesus answering said, a certain man went down from Jerusalem to Jericho and fell among thieves, which stripped him of his raiment and wounded him and departed, leaving him half dead. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. This man was going from Jerusalem down to Jericho. இந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் போய்க் கொண்டிருந்தான். Jerusalem is the type and shadow of the church. எருசலேம் என்று சொல்லப்படுவது சபைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் In the book உண்டாவதாக. of Hebrews chapter 11 when we read. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற Chapter 12. 12ஆம் Hebrews chapter 12 and verse 22.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும். But ye are come unto Mount Zion, and unto the city of the living God, the heavenly Jerusalem, and to an innumerable company of angels. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Ye are come unto Mount Zion, unto the city of the living God, the heavenly Jerusalem. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் வந்தீர்கள். This speaks about the fellowship in the church which God has given us. தேவன் நமக்கு தந்ததான சபையிலே நமக்குள்ளதான ஐக்கியத்தை இது காண்பிக்கிறது. Church of God is called heavenly Jerusalem. தேவனுடைய சபையானது பரம எருசலேம் என்று அழைக்கப்படுகின்றது. It is mentioned not in future tense but in past tense. அது எதிர்கால பதத்திலே அழைக்கப்படுவதில்லை, அது கடந்த கால நிகழ்ச்சியாக அது கருதப்படுகிறது. You have already come to heavenly Jerusalem. நாம் ஏற்கனவே பரலோக எருசலேமிடத்திற்கு வந்து சேர்ந்தோம். Today the church of God is the heavenly Jerusalem. இன்றைக்கு தேவனுடைய சபையானது பரலோக எருசலேமாக அது காணப்படுகிறது. From the heavenly Jerusalem, New Jerusalem is getting ready to be caught up when Jesus comes. பரலோக எருசலேமிலிருந்து இந்த புதிய எருசலேமானது கர்த்தருடைய வருகையின் பொழுது எடுக்கப்படுவதற்காக அது ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. As that woman is going to give birth to the man child. இந்த ஸ்திரீயானவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக அவள் அலறினது போல. Oh, the man child is getting ready to be caught up from that woman. அந்த ஸ்திரீயினிடத்திலிருந்து ஆண் பிள்ளையானது எடுக்கப்படும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறது போல. New Jerusalem is going to be caught up from heavenly Jerusalem at the coming of Jesus. கர்த்தருடைய வருகையின் பொழுது பரம எருசலேமிடத்திலிருந்து புதிய எருசலேமானது எடுக்கப்படும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறது. Or people who are to be prepared for New Jerusalem will be caught up from this heavenly Jerusalem. புதிய எருசலேமிலிருந்து தங்களை காத்துக்கொண்டு ஆயத்தமாக இருப்பவர்கள் இந்த பரம எருசலேமினிடத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். The man whom we read in the Gospel of St. Luke chapter 10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்ததான அந்த மனுஷன், he was going down from Jerusalem to Jericho. அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் போய்க் கொண்டிருந்தான். He was going down in his spiritual life. அவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கீழே இறங்கி போய்க் கொண்டிருந்தான். A person who leaves Jerusalem will always go down in his spiritual life. எருசலேமிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இறங்கி போக முடியும். A person who is leaving Jerusalem is going down in his spiritual life. எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறதான மனுஷன் அவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கீழே இறங்கி செல்லுகின்றான். God expects that we must be always going up and higher in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்பொழுதும் உயர செல்ல வேண்டும் என்றே அவர் நம்மில் எதிர்பார்க்கின்றார். Going up and higher till we reach the very throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை நாம் சென்று அடைகின்ற வரைக்கும் நாம் எப்பொழுதும் உயர செல்பவர்களாக காணப்பட வேண்டும். A person who is leaving Jerusalem will always go down. எருசலேமை விட்டு செல்லுகிறதான மனுஷன் அவன் எப்பொழுதுமே கீழ் இறங்கி செல்பவனாக அவன் காணப்படுவான். God has given us this beautiful fellowship in the church of God. தேவனுடைய சபையிலே தேவன் இத்தகைய அழகான ஒரு ஐக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். Blessed fellowship with the consecrated servants of God. பிரதிஷ்டையுள்ள தேவ ஊழியக்காரர்களோடு கூட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஐக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். Precious fellowship with our co-believers in the church. சபையிலே நம்முடைய உடன் விசுவாசிகளோடு கூட ஒரு விசேஷித்த விலையேற பெற்ற ஐக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். We should never despise this beautiful fellowship. இத்தகைய அழகான ஐக்கியத்தை நாம் ஒருபோதும் அவமதிக்க கூடாது. We must hold on to the truth which God gives us. தேவன் நமக்கு தந்ததான இந்த சத்தியத்தை நாம் எப்பொழுதும் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். We must live in the fellowship of the church and up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக ஜீவிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்ததான இந்த சபையின் ஐக்கியத்திலே நாம் காணப்பட வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The next thing that we find, we must have the works of faith. நமக்குள்ளே விசுவாசத்தின் கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று நாம் அடுத்ததாக கண்டோம். Book of James chapter 2 யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் and verse 26 when we read 26வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, James chapter 2 verse 26.
யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. For as the body without the spirit is dead, so faith without works is dead also. Faith without works is dead. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. Faith without works is death. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. When we go through various trials of faith, விசுவாசத்தின் அநேக பரீட்சைகளினூடாக நாம் கடந்து செல்லுகின்ற போது, by our works, by our actions, we must prove that there is faith in our life. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கைகளின் மூலமாக நம்முடைய விசுவாசம் உயிருள்ளது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். Abraham was justified by faith. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். But we read the 21st verse of the same chapter, James chapter 2 verse 21. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். How was Abraham justified? ஆபிரகாம் எவ்வாறு நீதிகரிக்கப்பட்டான்? Not only by faith, விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, but when he was tested, he practiced his faith into action. அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பொழுது அவனுடைய விசுவாசத்தை கிரியைகளினாலே வெளிப்படுத்தினான். That is why in the 21st verse when we read, was not Abraham our father justified by works when he had offered Isaac his son upon the altar? 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். When he was asked to offer Isaac as a burnt offering, அவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை சர்வாங்க தகன பலியிடும்படியாக சொல்லப்பட்ட போது he believed. அவன் விசுவாசித்தான். What did he believe? அவன் என்னத்தை விசுவாசித்தான்? Even if my son is going to be burned to ashes, my God is able to raise him up. ஒருவேளை என்னுடைய குமாரன் இந்த சர்வாங்க தகன பலியிலே அவன் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். That's why he was able to offer him as a burnt offering upon the altar. ஆகவே தான் பலிபீடத்தின் மீது அவனை சர்வாங்க தகன பலியாக செலுத்த எண்ணி துணிந்து விட்டான். Today when we go through various trials of faith, இன்றைக்கு நாம் விசுவாசத்தின் பரீட்சைகளிலே செல்லுகின்ற போது, are we able to prove by our actions that we have faith in our heart? நம்முடைய இருதயத்திற்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது என்பதை நம்முடைய கிரியைகளினாலே நம்மால் வெளிப்படுத்த முடிகிறதா? Or do we forsake the faith and go to the world searching for our help and aid? இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசத்தை நாம் புறந்தள்ளிவிட்டு இந்த உலகத்தையும் உலகத்தின் மக்களையும் நோக்கி நம்முடைய உதவிக்காக அவர்களை நாடி தேடி செல்லுகின்றோமா? If it is so, we don't live up to the name which God has given us. அப்படி என்றால் தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்கவில்லை என்பதுதான் பொருள். Let there be actions according to the faith which God has given us. தேவன் நமக்கு தந்ததான விசுவாசத்திற்கு ஏற்ற வண்ணமாக கிரியைகளை நாம் நடப்பிப்போமாக. The ninth thing I mentioned about this matter, நான் 9வது காரியமாக இந்த காரியத்தை நான் சொன்னேன். 1 Corinthians chapter 11 when we read, முதலாம் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, those who take part in the holy table without sanctifying themselves, they are dead. பரிசுத்த பந்தியிலே தங்களை சுத்திகரித்துக் கொள்ளாமல் அவர்கள் பங்கு பெறுவார்களே, ஆனால் அவருடைய ஆத்துமா அறுப்புண்டு போகும். For this cause in chapter 11 when we read 28th verse, முதலாம் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், 30th verse enough. 30வது வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். For this cause many are weak and sickly among you, and many sleep. For this cause many sleep. இது நிமித்தமாக அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். For this cause many are dead. இதன் நிமித்தமாக அநேகர் மரித்து காணப்படுகிறார்கள். It is mentioned about the Holy Communion service which God has ordained in the Church of God in this portion. இந்த தேவனுடைய சபையிலே தேவன் தாமே ஏற்படுத்தினதான அவருடைய பரிசுத்த ராபோஜனத்தை குறித்து சொல்லப்பட்டதான வேத பகுதி இது. It is essential for us to take part in the holy table that we may grow spiritually. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்ந்தேற வேண்டும் என்றால் நாம் அவருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டுவது அவசியமாகும். We should not despise this ministry which God has instituted in the church. தேவனுடைய சபையிலே தேவன் ஏற்படுத்தினதான இந்த ஊழியத்தை நாம் புறந்தள்ளி விடக்கூடாது. When we come to the
table, we will be able to examine ourselves and sanctify our life. நாம் பரிசுத்த பந்திக்கு வருகின்ற பொழுது நாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து நம்மை சோதித்தறிய வேண்டும். That is how we can grow in the holiness of the Lord. அப்பொழுது மாத்திரமே தேவனுடைய பரிசுத்தத்திலே நாம் வளர முடியும். There are so many children of God, though they don't take part in the holy table. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பந்தியிலே அவர்கள் பங்கு பெறுவதில்லை. They don't realize the seriousness of the ministry which God has appointed in the church. தேவன் தாமே சபையிலே ஏற்படுத்தினதான இந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்களால் உணர முடிவதில்லை. By taking part in the holy table, we will be able to grow in the holiness of the Lord. பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவதன் மூலமாக தேவனுடைய பரிசுத்தத்திலே நம்மால் வளர முடியும். Therefore, beloved ones, take part in the table of God in the worthy manner. ஆகவே தகுதியுள்ள முறையோடு பரிசுத்த பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுவீர்களாக. So that you will be able to live up to the name which God has given you. அதன் மூலமாக தேவன் உங்களுக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக உங்களால் ஜீவிக்க முடியும். The last thing that was mentioned. கடைசியாக குறிப்பிட்டதான அந்த காரியம், If you don't praise God, we don't live up to the name which God has given us. நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்காவிட்டால் தேவன் உங்களுக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக உங்களால் ஜீவிக்க இயலாது. You have a name that you live, but you are dead. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய் என்றாலுமோ செத்தவனாக இருக்கிறாய். In Psalm 105 when we read. 105ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம். Psalm 105 and verse 17. 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு Psalm 115 verse 17. Sorry. 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். The dead praise not the Lord, neither any that go down into silence. The dead praise not the Lord. மரித்தவர்கள் அவர்கள் தேவனை துதியார்கள். Neither any that go down into silence. மௌனத்தில் இறங்குகிறவர்களும் அவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். If you read the scripture the other way around, நீங்கள் வேறு பகுதியிலே இதை நாம் வாசித்தால், those who don't praise God, they are dead. தேவனை ஸ்தோத்திரியாதவர்கள் அவர்கள் செத்தவர்கள். When everyone praise God, if you are keeping silent, then you are dead in the sight of God. மற்றவர்கள் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செத்தவர்கள். Today, do we praise God, remembering all the good things that God has done in our lives? தேவன் நம்முடைய ஜீவியத்தில் செய்ததான சகல நன்மையான காரியங்களையும் நினைத்து பார்த்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். Do we praise God, remembering all the blessings He commanded upon us? நம்முடைய ஜீவியத்திலே அவர் கட்டளையிட்டதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து நாம் அவரை ஸ்தோத்திரிக்கின்றோமா? If not, we are dead. We don't live up to the name which God has given us. அப்படி இல்லை என்றால் நாம் செத்தவர்களாகத்தான் இருப்போம். தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்றவண்ணமாக ஜீவிக்காதவர்களாக இருக்கின்றோம். Many a time the devil reminds us the unanswered prayers. அநேக சந்தர்ப்பங்களிலே பிசாசானவன் நம்முடைய கேட்கப்படாத ஜெபங்களை தான் அவன் நமக்கு நினைப்பூட்டுகின்றான். The devil reminds us saying, see, the Lord didn't this for you, He didn't do that for you. இந்த காரியத்தை அவர் உனக்கு செய்யவில்லை, இந்த காரியத்தை அவர் உனக்கு செய்யவில்லை என்று பிசாசானவன் கர்த்தரை குற்றம் சாட்டுகின்றார். God did not answer that prayer for you. தேவன் உனக்கென்று அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தரவே இல்லை. And thereby we don't open the mouth to praise God, remembering what God has done for us. தேவன் அது நிமித்தமாக தேவன் நம்முடைய ஜீவியத்திலே செய்ததான நன்மைகளை ஏறெடுக்கும்படியாக நாம் நம்முடைய வாயை திறந்து ஸ்தோத்தரிப்பதில்லை. The devil makes us to be dead. பிசாசானவன் நம்மை செத்தவர்களாக இருக்க விரும்புகிறான். Oh, he brings a death in our soul. நம்முடைய ஆத்துமாவிற்குள்ளாக அவன் மரணத்தை கொண்டு வருகின்றான். Today, let us make a point to praise God for all what God has done for us. இன்று முதற்கொண்டு நம்முடைய ஜீவியத்திலே தேவன் செய்த சகல நன்மைகளுக்காகவும் அவரை ஸ்தோத்திரிக்க நாம் தீர்மானிப்போமாக. Even if our prayer is not answered, we must praise God. ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமற் போனாலும் அதற்காகவும் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Because God didn't answer our prayer because something is good in that. தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்றாலும் அதிலே ஒரு நன்மை மறைந்து கிடக்கின்றது. If that prayer was answered, we would have end up in eternal sorrow. ஒருவேளை அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்றால் நாம் நித்திய துக்கத்திற்குள்ளாக கடந்து போயிருப்போம். That is why the Lord didn't answer that prayer. ஆகவே தான் தேவன் அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தரவில்லை. So for not answering the prayer also we must praise God. தேவன் நம்முடைய
ஜெபத்திற்கு பதில் தராமல் போனாலும் கூட அதற்கும் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Some of our desires God didn't grant. சில நேரங்களிலே நம்முடைய அபிலாஷைகளில் சிலவற்றை தேவன் கொடுப்பதில்லை. If it was granted, we would have ended up in sorrow. ஒருவேளை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் நாம் துக்கத்திலே தான் முடிந்திருப்போம். At the beginning, we couldn't understand it. ஆரம்பத்திலே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. But in the long run, at the end of the day, we will be able to understand that God has done only for our good. இந்த ஓட்டத்தின் முடிவிலே இந்த ஓட்டம் ஓடுகின்ற பொழுது பிற்பாடு நாம் அறிந்து கொள்வோம் தேவன் இந்த குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக தான் இதை நம்மிடத்திலே அனுமதிக்கவில்லை That என்று. is why for everything we must praise God. ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. If we praise God, then we live up to the name which God has given us. நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் என்றால் தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக ஜீவிப்போம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமாக. We want to live up to the name which God has given us. தேவன் நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டும். We want to obey whatever God speaks with us. தேவன் நம்மோடு என்னவெல்லாம் பேசுகிறாரோ அவைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். We want to walk in the spirit, not in the flesh. நாம் ஆவியின்படி நடக்க வேண்டுமே ஒழிய மாம்சத்தின்படி நடக்க கூடாது. Let us learn to suffer for the Lord. தேவனுக்கென்று பாடுபடும்படியாக நாம் கற்றுக்கொள்வோமாக. Thereby we will not be walking after the pleasures of this world. அதன் மூலமாக இந்த உலகத்தின் சுகபோக ஜீவியத்தில் ஜீவிக்காமல் கடந்து Let's போய்விடுவோம். praise God for that. அதற்கென்று நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. For all what God has given in this world to live this life. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு ஜீவிக்கும்படியாக தந்ததான எல்லா Let us காரியங்களுக்காக be satisfied in the provision of God and praise God. தேவன் தந்ததான அந்த காரியங்களிலே நாம் திருப்திப்பட்டு அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. Whatever way God is instructing us, servants of God is guiding us, we may be able to take them all in the right spirit. Shall we praise God? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்மை எவ்விதமான சிட்சையான முறையில் நடத்துகின்றார்களோ, கர்த்ததாமே எவ்விதமான போதனையினாலே அவர் நம்மை நடத்துகின்றாரோ, அவர்கள் எல்லாவற்றிற்கும் நாம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருக்கேற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்கும்படியாக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. Amen. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Not to be found on the juniper tree, discouraged and disheartened. அதைரியத்தோடு கடின இருதயத்தோடு சூரை செடியின் கீழே உட்கார்ந்திராமல், Sitting under the tree of life under our Jesus. நம்முடைய இயேசுவோடு ஜீவ விருட்சத்தின் நிழலிலே கீழே நாம் வீற்றிருக்கும்படியாக, Facing every challenge, overcoming every battle. எல்லா விதமான யுத்தங்களையும் எல்லா விதமான சவால்களையும் நாம் மேற்கொண்டு God may help us to live up to the name which God has given us. Shall we praise தேவன் God? நமக்கு தந்ததான அந்த பெயருக்கு ஏற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்கும்படியாக அவரே நமக்கு கிருபையை தந்தருளும்படி Hallelujah. நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Amen, amen, amen. Hallelujah, 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 hallelujah. Oh, in the trials of faith, in the trials of faith, விசுவாசத்தின் பரீட்சைகளிலே we may prove by your actions that there is faith in us. நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது என்பதை நம்முடைய கிரியைகளினாலே நாம் நிரூபிக்க வேண்டும். By offering the best from our life for the Lord. நம்முடைய ஜீவியத்தின் மேன்மையான காரியங்களை பகுதியை தேவனுக்கென்று அர்ப்பணித்து, Offering ourselves in the altar of God. தேவனுடைய பலிபீடத்திலே நம்மை நாமே அர்ப்பணித்து, Proving our faith, shall we praise God for that? நம்முடைய விசுவாசத்தை நிரூபித்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Oh, la bakala 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 bakatila bakala bakatila balia. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Remembering all the goodness, எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து every பாருங்கள். blessing God has given us, தேவன் உங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து the பாருங்கள். fellowship of the church, கர்த்தருடைய பரிசுத்த சபையின் ஐக்கியத்தை, the doctrines and teachings which God gives us, தேவன் நமக்கு தந்ததான உபதேசங்கள், அந்த சத்தியங்கள், every material blessing, எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், every physical blessing, எல்லா சரீர சம்பந்தமான for ஆசீர்வாதங்கள், everything God has done in our life. தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய ஜீவியத்தில் Even தந்திருக்கிறார். if
even if our prayer is not answered, ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடையாமற் it போயிருந்தாலும் is only for our good. நம்முடைய It is நன்மைக்காகவே only for our good. நம்முடைய It is நன்மைக்காகவே only for our good. நம்முடைய நன்மைக்காகவே Praise God. Praise God for that. Praise God. அதற்கென்று தேவனை ஸ்தோத்திரிப்போம் Hallelujah. ஸ்தோத்திரிப்போம் Baka tula 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 balia. யோர்தானே கடந்தோம் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். ஆத்துமாவே முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே Oh Jesus. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே Amen. Amen. தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே Hallelujah. தேவனை Hallelujah. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா Oh Jesus. என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. Baka tula baka tula baka tula baka tula baka tula balia. Amen. 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 Hallelujah. 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 Yes, our God is a good God. ஆம், நம்முடைய தேவன் நல்ல தேவன். Whatever He does in our life, it is only for our good. அவர் நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்தாலும் அவையெல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே. Whatever happens in our life, let us learn to praise Him with a grateful heart. நம்முடைய ஜீவியத்தில் என்னதான் சம்பவித்தாலும் நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. Let Him glorify with all our heart. நாம் அவரை எல்லா முழு இதயத்தோடு மகிமைப்படுத்துவோமாக. Thereby we will be able to prove that we are alive according to the name which God has given us. இதன் மூலமாக தேவன் நமக்கு தந்ததான பெயரின்படியே நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிப்போம். Let us praise Him with a grateful heart for everything which God has given us. தேவன் நமக்கு தந்ததான யாவற்றிற்கும் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah,
Hallelujah, hallelujah, hallelujah. ஆத்துமாவே என் முழு வெள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. Hallelujah. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஓ ஆத்துமாவே முழு வெள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. Oh, hallelujah. Amen. Oh, hallelujah. Yes, beloved ones, by the grace of God, we can live up to the name which God has given us. ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய கிருபையினால் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த பெயருக்கு ஏற்றவாறு நாம் ஜீவிக்க முடியும். As God reveals our failures and defeats, தேவன் நம்முடைய பலவீனங்கள் தோல்விகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தும் போது, as we admit them in our lives, அவர் நம்முடைய அவைகளை நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஒத்துக்கொள்ளும் போது, the Lord gives a fresh anointing to be delivered. நாம் விடுதலையாக்கப்படும்படியான அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருகிறார். The Lord is giving a special grace to live a life according to the word of God. தேவனுடைய வசனத்தின்படியே ஜீவிக்கத்தக்கதான ஒரு விசேஷ கிருபையை நமக்கு தருகிறார். Praise God for that. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. God may prepare every one of us for his soon coming, shall we praise God. அவருடைய அதி சீக்கிரமான வருகைக்காக நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, praise, 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 praise. For the blessing of the evening meeting, let's praise God. மாலை கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பாய் நேசிக்கிற நல்ல இயேசுவே, காலை விளங்க தாவே இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தந்தான எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் நம்மளுக்காய் நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த காலை விளங்க தாவே நம்முடைய பரிசுத்தவானை கொண்டு எங்களோடு பேசின எல்லா எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. சர்தை சபையின் மூலமாய் கத்தாவே நாங்கள் கத்தாவே எப்படி எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் மரணத்தை அறிவித்துக் கொள்வோம் என்பதை குறித்து கத்தாவே திட்டோட்டமாய் போதித்திரியாருக்காய் ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் கத்தாவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்த எங்களை நீ உயிர்ப்பித்தி சுவாமி பரிவுண ஜீவனால் நிரப்பியிருக்கிறீர் கத்தாவே. மறுமாய் கத்தாவே ஆவிக்கிற பராமர மரணம் சம்பவியாதபடி எங்களை ஜீவித்தில் வெளிப்பாயிருக்க அடியாருக்கு உதவி செய்யணுமே நமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. கீழ்ப்படியாமைக்கு நாங்கள் கத்தாவே ஆத்மாவில் மரணம் சம்பவியாதபடி கத்தாவே எங்களை ஆத்மாவை காத்துக்கொள்ள அடியாருக்கு உதவி செய்யணுமே நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள மாம்சத்தின் நடாமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கத்தாவே ஜீவனிலே இருந்து ஜீவனுக்கு கடந்து போக அடியாருக்கு உதவி செய்யணுமே நமக்கு ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்குதே சுவாமி. ஆனபடியால் கத்தாவே மாம்சத்துக்குறையால் நடாமல் ஆவிக்குடால் நடக்க அடியார் ஊருக்கு இளமான கிருபதாருங்க தாவே. உலகத்தின் சிற்றினங்களுக்கு இடம் கொடுக்காமல் கத்தாவே, பணாசைக்கு இடம் கொடுக்காமல் கத்தாவே, ஆத்மாவில் மரணம் சம்பவியாது பாதுகாத்துக்குள்ள அடியார் கிருபதாருங்க சுவாமி. தெய்வமே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான புத்திமதிகளை கத்தாவே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவளை வெறுக்காமல் ஜீவிக்க அடியாரோருக்கு உதவி செய்யணுமே நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பரிசுத்தவாண்ட ஐக்கியத்தை விட்டு நாங்கள் வெளியே போகாமல் ஆண்டவரே இதிலே நிலைத்திருந்து கத்தாவே தேவனுடைய வார்த்தைக்கும் பரிசுத்தாவினுடைய சத்தத்துக்கும் நடத்துக்காவுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து நடக்க
அடியாரூருக்கு இளமான கிருபை கொடுக்கணுமே. நமக்கு சோத்திரங்க தாவே. ஆண்டவரே, எந்த விதத்தில் நாங்கள் எங்கள் ஜீவித்தில் அதை ரீத்து கிடம் கொடுக்காது காத்துக்கொள்ள அடியார் கிருபதாரும் சுவாமி. ஆண்டவரே தாவே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதப்பட்டிருக்குதே. இந்த நாட்களுக்கு தாவே எங்களுக்கு ஒருதான விசுவாசத்தின் பரீட்சையில தாவே விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் செய்ய அடியாருக்கு உதவி செய்யணுமே. நமக்கு சோத்திரன் சுவாமி. நீ செய்தான் நன்மைகளுக்கு தாவே நாங்கள் நன்றியுள்ளாய் ஸ்தோத்திரிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு தாவே ஆண்டவரே பதிலளிக்கப்படாத ஜெபங்களுக்கு தாவே ஜெபங்களுக்கு தாவே நாங்கள் நன்றியுள்ளாய் ஸ்தோத்திரிக்க அடியாருக்கு உதவி செய்யணுமே. நமக்கு சோத்திரன் சுவாமி. ஆண்டவரே படிக்க தாவே எங்களை ஜீவித்தை காத்துக்கொண்டு சீக்கிரமானவரைக்கு நாவதோடு காத்திருக்க அனுபவத்தை தாரும் சுவாமி. சாயங்காலம் கூட முற்றிலுமாய் பொறுப்பெடுக்க வேணுமே. நமக்கு சோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாம் வரைய நாளுக்கு நீங்கள் தகுதிப்படுத்தும். எல்லா துதி கனமையும் உமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. O God, a loving Father, we bless thee and thank thee, Lord, for your manifold blessings upon our life. Even in these days of various meetings, you have been showering your goodness and blessings upon us. Therefore, we praise you and thank you. Help us, O God, to live a life always filled with gratitude in your presence, so that we will be able to praise your name, O God, that we will be able to live up to the name that you have given us. Bless thy people with your grace in abundance, we pray. In Jesus' name we ask thee, Father. Now may the grace of our Lord and Savior Jesus, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until our Jesus returns in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.